அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நம்ம பல்வேறு வழக்கு மன்ற காட்சிகளை பார்த்திருப்போம், படித்திருப்போம். நாடகத்தில், திரைப்படத்தில், கதை கட்டுரையிலெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் மறுமையில் அப்படி ஒரு காட்சியை திருக்குரான் படம் எடுத்து காட்டுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் பந்தா தலைவர்கள், இன்னொரு பக்கம் அவரை பின்பற்றிய தொண்டர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்போ தங்களை தலைவர்களாக காட்டி கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த அந்த தலைவரை பின்பற்றிய அந்த எளிய சாதாரணமான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலை இறைவன் படம் எடுத்து காட்டுகிறான். அப்போ இந்த மக்கள் இது பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களாம், அந்த தலைவர்களாக இந்த உலகத்தில் இருந்தவங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், உங்களால் தான் நாங்கள் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை, நீங்கள் மட்டும் வற்புறுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா நாங்களும் இறை நம்பிக்கை கொண்டிருப்போமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த தலைவர்களாக தங்களை காட்டி கொண்டிருந்தவர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் எங்கே உங்களை தடுத்தோம்? நேர்வழி வந்த பிறகு நாங்கள் உங்களை தடுத்தோமா? நீங்கள் ஏற்கனவே கிரிமினலாக தான் இருந்தீங்க, ஏற்கனவே நீங்கள் குற்றவாளிகள் தான் இருந்தீங்க அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுவார்கள். அதுக்கு இவங்க சொல்லுவாங்களா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களாம், இல்லை இல்லை, நீங்கள் தான் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இறைவனுக்கு இணை கற்பிக்க வேண்டும், இறைவனை நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு காலையிலையும் மாலையிலையும் சொல்லி 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 எங்களை வஞ்சித்து கொண்டே இருந்தீர்கள், அதனால தான் எங்களுக்கு இந்த கதி வந்துச்சு அப்படின்னு இவங்க முறையிடுவாங்களாம். ஆக இவையெல்லாம் அங்கே மறுமையில் நடக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இறைவனை நிராகரித்தார்களோ, இறைவனை புறக்கணித்தார்களோ, இறை சட்டத்திற்கு மாற்றமாக நடந்தார்களோ, அவங்க தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் விலங்கு பூட்டப்படும் அப்படின்னு இறைவன் சுட்டி காட்டுகிறான் திருக்குரானில். பொதுவாக இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் விலங்கு போடுவாங்க இல்லையா, ஆனால் மறுமையில் என்னன்னா கழுத்தில் விலங்கு போடப்படும் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் யாரை தலைவர்களாக நம்புகின்றோமோ, யாரை தலைவர்களாக கருதி கொண்டிருக்கின்றோமோ, அந்த தலைவர்கள் காட்டக்கூடிய வழி என்ன என்பதை அப்படியே கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றக்கூடாது. அதை பார்க்கணும், அதை பரிசீலிக்கணும். அவங்க சொல்கிறது இறை மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா, இறை சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லை, அவங்க தாண்டோணித்தனமாக சொல்கிறாங்க, இறைவனுக்கு மாற்றமாக சொல்கிறாங்க, இறை நெறிக்கு எதிராக சொல்லுகின்றார்கள், இறை சட்டங்களை புறக்கணிக்குமாறு சொல்லுகின்றார்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள், இறைவனை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்யக்கூடாது? எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த தலைவர்கள் நம்மை காப்பாற்ற போவது இல்லை. உலகத்தோடு அந்த தலைவர் தொண்டர் அப்படிங்கலாம் முடிஞ்சு போச்சு. அவங்க மறுமையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவர்கள் செய்த செயலுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக அந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும், இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறை தூதர் காட்டிய வழியை புரிந்து கொள்ள வேண்டும், அதன் வழியில் நாம் நடக்க வேண்டும், பிறரையும் நடக்க செய்ய வேண்டும். ஆக நாம் அப்படிப்பட்ட நல்லவர்களாக மாறுவோமா? இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்